பாஸ்போர்ட் வேணும். தென் நான் வந்துட்டு தமாம் டு யாம்பு. ஸோ அப்படி அந்த ஃப்ளைட் தான் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். தென் லாஸ்ட் டைமில் ஃப்ளைட் டிக்கெட்டு காணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் கொடுத்துட்டான் என்னோடய ஃப்ரெண்டு, ஈஜிப்ஷியன் பொண்ணு. தென் அதுக்கப்புறம் அதெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு கரெக்டாக. தென் ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. தென் அந்த டைமில் அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கல. நான் சவுதிக்கு வர்ற டைமில் நைட் டைம் தான் ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ என்னால் அந்த சிட்டியோட அதுதான் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இந்த மவுண்டெயின்ஸை தென் இந்த இதெல்லாமே என்னால் பார்க்கவே முடியல. பட் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கல. ஸோ எனக்கு விண்டோ சீட் கிடைக்கல. பட் இதனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு அலோவ் பண்ணான். ஸோ அதனால் நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். தென் இப்படி நாங்கள் யாம்புக்கு வந்துட்டு ரீச் ஆயாச்சு. தென் அப்போவே வந்துட்டு எங்களுக்கு டிரைவர் வந்துட்டு கால் பண்ணிட்டார். ஸோ கால் பண்ணப்பவே சொன்னாங்க எங்கள் ஃப்ளைட்லேயே வந்துட்டு தமாமில் இருந்து தென் கோபார் அப்படியெல்லாம் இருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோட்டல் 11 மெம்பர்ஸ் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஷிஃப்டடாக இருந்துச்சு. ஸோ எல்லா பிரான்ச்சஸில் இருந்துமே வந்திருக்காங்க. 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் அங்கேருந்து நாங்கள் டிரைவர் எங்களை பிக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களோட லக்கேஜெல்லாம் அவங்களே எடுத்து இது பண்ணிட்டாங்க. தென் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அக்கமடேஷனும் வந்தாச்சு. அக்கமடேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு பிஃபோர் கிடச்சிருந்ததுக்கு விட கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. பட் எல்லாமே எங்களுக்கு புதுசாக தான் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே எங்களுக்கு புதுசாக ஃபிட் பண்ணியிருந்தாங்க. தென் நான் அனுப்பின பார்சலுமே கரெக்ட் டைமுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு 2 மெம்பர்ஸ் அப்படி சொல்லி தான் எங்களுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஒன்லி 2 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் நியூவாக வந்துட்டு பெட்ஷீட், பில்லோ அண்ட் கிச்சன் ஐட்டம்ஸு எல்லாமே எங்களுக்கு மறுபடியும் புதுசாக கிடச்சிது. ஸோ ஆல்ரெடி நான் வந்தப்போவே எனக்கு கிடைச்சது எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. மறுபடியும் கிடைச்சதுனால நான் அதெல்லாம் ஒன்றுமே டச் பண்ணவே இல்லை, அப்படி எடுத்து வச்சுட்டேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு அவங்களே 3 டேஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. தென் நைட் டைமில் வந்துட்டு எல்லாருமே இங்கே இருக்கிற வந்தவங்களாம் புதுசுன்னு சொல்லிட்டு எங்களை ஷாப்பிங்க்கு லூலு மால் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய்ட்டு கொஞ்சம்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. நானும் கொஞ்சம்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். தென் அன்றைக்கி அப்படி அந்த டே போயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது கிச்சன் ஐட்டம்ஸும் கொடுத்துருந்தாங்க. தென் அதையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்படியே லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு கொஞ்சம் டீ குடித்தோம். தென் ஒரு மூவியெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான். அப்படி யாம்பு ஸ்டோரி